கல்யாணம் பண்ணான். அவங்க முதலாத்துல இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கப்புறம் தான் கதையில நிறுத்தா இல்ல சார், ஒரு கசமுசா எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். நீ கார்த்திக் இல்ல பாக்கியராஜ் சொல்ற, நீ தானே கார்த்திக்? இன்ஸ்பெக்டர் வண்டியில நான் வயலில் வெற்றில பார்க்க போட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, என்ன போட்டு கார்த்திக் நான் தான் கார்த்திக். ஆமா சார், இவர் தான் கார்த்திக் நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் கூட பிசரே இல்லாம கார்த்திக் வாய்ஸ் பேசுறாரு. என்ன 4 அடி செருப்பால அட்டால அடி என்ன போட்டு கார்த்திக் வாய்ஸ் பேசுறேன்னு சொல்றேன். பேசுங்க, அதான் இந்த பொண்ணே சொல்லிச்சுல நீ கார்த்திக் நல்லா பேசுறீங்க. இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு 1000 சொல்லு, அதெல்லாம் நீ நம்பலாமா? சொன்ன கேளு, நான் கார்த்திக் இல்ல. திவ்யா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? பாவம் கார்த்திக், அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே. என்னடி பேசுற? நம்ம காலேஜ் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிருக்கான், அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம டவுன் பஸ்ல சீட்டு புடிச்சு கொடுப்பாங்களா? ஐயோ, அது இல்லடி திவ்யா, அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரியுமா? யாராச்சும் ரோட்டோரமா பிளாட்பார்ம்ல நின்னா கூட ஏன் பிளாட்பார்ம் டிக்கெட் எடுக்கலன்னு அடி அடி நடிப்பான். அவன் கிட்ட போய் கார்த்திக்க மாட்டிக்கிட்டேடி. கார்த்திக் 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 என்னடி 2 பேரும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அந்த கார்த்திக் அப்படி என்ன நல்லது பண்ணி கிழிச்சுட்டான்? என்ன நல்லது பண்ணானா? அதுவும் அவங்க 4 பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அவங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? கார்த்திக் தான். என்னடி சொல்ற? ஆமா திவ்யா, உனக்கு யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? வாட் இஸ் ஸ்டூபிட் क्वेश्चन. நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அது உனக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க, உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஏய், என்ன விளையாடுறியா? எனக்கு நிறைய பேர் லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க, கிண்டல் கூட பண்ணிருக்காங்க. ஆனா நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. ஆமா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. யாராச்சும் லட்டு ஜாங்கிரி கொண்டு வந்தா மட்டும் இருக்கிறதுலே பெருசா பார்த்து எடுத்துக்கியே. நீ சும்மா ரெடி. திவ்யா, உனக்கு பசங்க லவ் லெட்டர் குடுக்குறாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றியே, ஆனா அந்த 4 பொண்ணுங்களும் நேத்து தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? ஆமா திவ்யா, இந்த காலத்துல அழகா இருக்க பொண்ணுங்களை தான் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க நாம மொக்கையா அசிங்கமா இருக்கிறதாலதான் யாருமே நம்மள கிண்டல் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த உலகத்துல பொண்ணா வாழணும்னு தான் தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவுக்கு இன்னும் நீங்க 2 பேரும் வரலையா? விளையாடுறது திவ்யா, பாவம் அந்த பொண்ணுங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் தான் கிண்டலும் கேலியும் பண்ணி லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. அப்படி அவன் கிண்டல் பண்ணதுனாலதான் நாமளும் பொண்ணுங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணவர அநியாயமா போலீஸ்ல பிடிச்சு. ஏய் திவ்யா, திவ்யா நில்லு. ஏய் திவ்யா, ஏய் நில்லு நில்லு. ஏய் திவ்யா நில்லு. நீ எதுக்காக என்ன வெளியே விட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீ லவ் பண்ற? என்ன விளையாடுறியா? நேத்து தான் பார்த்தேன், இன்னைக்கு வந்து லவ் பண்றியான்னு கேக்குற? ஏய், ஓ பின்னாலெல்லாம் ஒரு நாள் சுற்றுறது பெரிய விஷயம். இதைய முரளி மாதிரி வருஷ கணக்கா சுத்த நான் இன்னும் கேட்டேன். அதேதான் நானும் சொல்றேன். உன்ன மாதிரி மூஞ்சி எல்லாம் வருஷ கணக்கா ஏன் பின்னாடி சுத்தினா அது எனக்கு தான் அசிங்கம். அதனால இப்பவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ணல.